like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு MAGGYS KITCHENல ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. அதனால உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. ரோட்டு கடை காளான் மசாலா செய்யலாம் வாங்க. இப்போ கிளீனிங் ப்ராசஸ். இந்த காளானை நம்ம சுத்தமாக கழுவுறதுக்காக தண்ணியோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த தண்ணியிலேயே இந்த காளானை நம்ம சுத்தமாக வாஷ் பண்ண போகிறோம். வெறும் தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது அவ்வளவு வெள்ளையாக நமக்கு க்ளீன் ஆகாது. அதுக்காக தான் இந்த முறை. இது போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது மஷ்ரூம்ஸ் ரொம்ப வெள்ளையாக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை ஒரு சாதாரண தண்ணியில் அலசி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நார்மலாக ஒரு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மஷ்ரூம்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். கலந்து விடுறதுக்காக தண்ணி சேர்க்கலாமான்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இது போல் நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா சிகப்பு நிறம் வேணும் அப்படின்னா சிகப்பு நிற கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே சேர்க்கலை. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான வாணலி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை பகோடா போல் உங்கள் கைகளில் எடுத்து அப்படியே உருண்டையாவோ இல்லை உதிரியாவோ இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்போது பகோடா நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரியே எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஒரு ஆயில் அப்சார்பன் பேப்பரில் வச்சுருங்க. இது போலவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே பகோடா மாதிரியோ இல்லை உதிரியாவோ போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இந்த மசாலா கூடவே 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஸ் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் பகோடாஸை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமும் இந்த சாஸும் நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக நல்லா பரவட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை
1/4 கப் அளவு தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஸ்லரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த மிக்சர் வந்து நல்லா மேஷியாக கிடைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணுங்கள். ஃபைனல் டச்சாக இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி. ரோட் சைடில் நம்ம இதை வாங்கி சாப்பிட்றோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்குமான்றது சந்தேகம்தான். அதனால் இந்த ரோட்டுக்கடை காளான் மசாலாவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு மேகிஸ் கிச்சனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.